சிவனடியார்களுக்கு நாளும் கோளும் ஒரு பொருட்டல்ல. கிரக மாற்றங்கள் என்பவை உண்மையான பக்தி உள்ளவர்களை, சிவபக்தி செய்பவர்களை தீண்டாது என்று ஞானசம்பந்தப் பெருமான் அருளிய அற்புதமான பதிகம் கோளறு திருப்பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பெருமான் அருளுகின்றார். பெருமானன் என் உள்ளத்தில் புகுந்து விட்டான், அவன் என் உள்ளத்தில் கோயில் கொண்டு விட்டான் என்பதனை திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலாக, ஒரு பதிகமாக அமைந்திருக்கிறது. ஏன் எனக்கு தீமை வராது? அவன் என் உளமே புகுந்த அதனால். ஏன் கிரக மாற்றங்கள் என்னை பாதிக்காது? என் உளமே புகுந்த அதனால் என்று ஒரு காரண காரியமாக அந்த பதிகத்தை ரொம்ப அழகாக ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கின்றார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மை முறைப்படுத்துவதற்காக அருளாளர்கள் தங்கள் அனுபவங்களை நமக்கு வழங்கியதுதான் திருமுறைகள் என்பதால் திருமுறைகள் காட்டும் வாழ்க்கை முறை என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். திருமுறை காட்டும் வாழ்க்கை முறை திருவள்ளுவர் சொன்ன ஒரு வாசகத்திலிருந்து தொடங்குகிறது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்பது. மனிதர்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? தங்கள் வசதி வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது என எண்ணுகிறார்கள். அதை ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் ஜோன் என்கிறார்கள். ஆனால் வசதி வட்டத்தை விட்டு வெளியே வந்தால்தான் வந்த காரியம் நிறைவேறும் என்பது அருளாளர்களுக்கு தெரியும். சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மதுரையிலே இருந்து மதுரை மன்னனுடைய அமைச்சராக இருந்த குலச்சிறையார் வந்து சேர்கிறார். மதுரை அப்போது ஒரு விசித்திரமான சூழ்நிலையில் இருந்தது. அமைச்சர் குலச்சிறையார், அரசி மங்கையர்க்கரசியார் இவர்கள்தான் சிவபக்தியிலே இருந்தார்கள். அப்போது அரியணையில் இருந்த கூன்பாண்டியன் வேறு சமண மத சார்பில் இருந்த காரணத்தால் மதுரையில் பெரும்பாலானவர்கள் வேறு வழியின்றியோ அல்லது வற்புறுத்தப்பட்டோ அல்லது சுய விருப்பத்திலோ சமண மதத்தை தழுவியிருந்தார். தென்னாடுடைய சிவன் என்று போற்றப்பட்ட சிவபெருமானுக்கு மதுரையில் அவனுடைய அருமையை மக்கள் மறுபடியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருள வேண்டும் என்று மங்கையர்க்கரசியார் சார்பாக குலச்சிறையார் வேண்டிக் கொள்ள, விண்ணப்பித்து கொள்ள வந்திருந்தார். ஆனால் சமணர்களால் பெரிதும் சிரமப்பட்ட அனுபவம் நாவுக்கரசர் பெருமானுக்கு உண்டு. அவரை கல்லிலேயே கட்டி கடலிலே போட்டார்கள், நஞ்சு கொடுத்தார்கள், யானை விட்டு இடறச் செய்தார்கள். ஆனால் யானை இடறவில்லை. சுண்ணாம்பு காலவாயிலே இட்டு பார்த்தார்கள். எவ்வளவோ தீமைகள் செய்தார்கள். எனவே அப்போதுதான் ஞானசம்பந்த பெருமானை பார்த்து பிள்ளாய் என்று பிரியமாக அழைத்து அவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகளுக்கு தாங்கள் ஆளாகிவிடக்கூடாது, தாங்கள் மதுரைக்கு செல்ல வேண்டாம், அதுவும் இன்றைக்கு நாளும் கோளும் சரியாக இல்லை என்று நாவுக்கரசர் பெருமான் அறிவுறுத்த, சிவனடியார்களுக்கு நாளும் கோளும் ஒரு பொருட்டல்ல, கிரக மாற்றங்கள் என்பவை உண்மையான பக்தி உள்ளவர்களை, சிவபக்தி செய்பவர்களை தீண்டாது என்று ஞானசம்பந்தப் பெருமான் அருளிய அற்புதமான பதிகம் கோளறு திருப்பதிகம். அதன் மந்திர சக்தி எத்தகையதென்றால், எந்த ஒரு தனி மனிதருக்கும் ஜாதக அடிப்படையில், கிரக மாற்றங்கள் அடிப்படையில் ஏதாவது தீய பலன்கள் வர வாய்ப்பிருக்கிறது என்று கணித்து சொல்பவர்கள் சொன்னால், அதற்கு மாற்றாக இந்த கோளறு திருப்பதிகத்தை ஓதுகின்ற போது அந்த தீமை அவர்களை தீண்டாது என்கிற சத்தியம்
அந்த மந்திர சக்தி வாய்ந்த பதிகத்துக்குள்ளே பதிவாகி இருக்கிறது. அந்த பாடல்கள் அனைத்தையும் பார்த்தால் சிவபெருமானுடைய திருக்கோலத்தை இதயத்தில் இருத்தி வைத்து அவரை இதயத்திலே ஸ்தாபிதம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய முறையிலே அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பெருமான் அருளுகின்றார். இவை ஒரு வாரத்தினுடைய 7 நாட்களை குறிப்பவை மட்டுமல்ல. வாரத்தினுடைய 7 நாட்கள் என்பவை 7 கிரகங்களினுடைய பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அவை நீங்களாக ராகு கேது என்கிற 2 கிரகங்கள், மொத்தம் 9 கிரகங்கள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்பது உங்களுக்கு சூரியனை சந்திரனை செவ்வாயை குறிக்கிறது. புதன் கிரகம், குரு கிரகமாகிய வியாழ கிரகம், சுக்கிரனாகிய வெள்ளி கிரகம், சனி கிரகம், இவை தவிர ராகு கேது என்று 9 கோள்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவையும் இங்கே தன்னை வழிபடக்கூடியவர்களுக்கு எந்த தீமையும் தராத வண்ணம் சிவபெருமான் காத்து அருளுகின்றார் என்கிற முறையில் கோளறு திருப்பதிகம் அமைந்திருக்கின்றது. கோளறு திருப்பதிகம் அத்தனை ஜாதக குறைபாடுகளுக்குமான பரிகாரம். சில பேர் சொல்வார்கள், செவ்வாய் தோஷம் இருக்கிறது, பெண்ணுக்கு கல்யாணமாகவில்லை, பையனுக்கு கல்யாணமாகவில்லை என்றால் அதற்கு பரிகாரம் என்ன? கோளறு திருப்பதிகம் ஓதுவது, வாசிப்பது அல்லது சொல்ல கேட்பது. ஏனென்றால் இன்றைய தலைமுறையில் பல குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தெரிவதில்லை. இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் ஓதுவாமூர்த்திகள் அருளிய அந்த பாடிய அந்த பாடல்களை கேட்டாவது அவர்கள் அதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் நான் பார்க்கிறேன், தமிழ் பேச தெரியாத குழந்தைகள், மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் அங்கிருக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரியாது. ஆனால் ஓதுவாமூர்த்திகள் இருந்து திருமுறைகளை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு தேவாரம் பாடத் தெரிகிறது, திருமுறைகளை பாடத் தெரிகிறது, பேச தெரியவில்லை. ஆனால் அந்த பாடுவதனாலேயே அவளுக்கு அந்த பலன் கிடைக்கும் என்பது உண்மை. அந்த விதத்தில் எல்லா கிரக சிக்கல்களுக்கும் ஒரு அருளாய தீர்வாக அமைந்திருப்பது கோளறு திருப்பதிகம். அது இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் பெருமானன் என் உள்ளத்தில் புகுந்து விட்டான், அவன் என் உள்ளத்தில் கோயில் கொண்டு விட்டான் என்பதனை திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலாக, ஒரு பதிகமாக அமைந்திருக்கிறது. ஏன் எனக்கு தீமை வராது? அவன் என் உளமே புகுந்த அதனால். ஏன் கிரக மாற்றங்கள் என்னை பாதிக்காது? என் உளமே புகுந்த அதனால் என்று ஒரு காரண காரியமாக அந்த பதிகத்தை ரொம்ப அழகாக ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் எதுவும் எங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கோளறு திருப்பதிகம் அதற்குரிய பன்முறையோடு பலரால் பாடப்பட்டிருக்கிறது. அதனை சிரத்தையோடு தினமும் ஓதக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையில் எந்த குறைபாடும் நேராமல் மிக உயர்ந்த நிலையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு கிரகங்கள் துணை செய்யக்கூடிய ஒரு தன்மையை பெறுவார்கள் என்பது திருமுறை காட்டுகிற வாழ்க்கை முறையில் ஒன்றாக அமைகிறது. இறை அடியார்களுக்கு எந்த குறையும் இல்லை, நவகோள் மகிழ்ந்து நன்மை தருக என்று கவசத்திலே கேட்பது போல நவகோள் மகிழ்ந்து நன்மை தர வேண்டும் என்றால் திருமுறைகளை ஓத வேண்டும் என்பது நமக்கு புலனாகிறது. திருமுறை சார்ந்து மேலும் சில செய்திகளோடு உங்களை நான் தொடர்ந்து சந்திக்கின்றேன்.